தொடர்ந்து அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் கிருஷ்ணகிரியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களிலிருந்து பிரதிநிதியாக வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து பொதுச் செயலாளரை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த இயக்கத்தில் எந்த பிளவும் இல்லை, எந்த சிதறலும் இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒருமுகமாக பொதுச் எடப்பாடியுடைய தலைமையின் கீழ் இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தலித்துகள் என்னைக்குமே முதல்வராக முடியாது. மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் யார் ஒருவர் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்று தேர்தலை சந்திக்கிறாரோ, மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்களோ, அவர்கள் நாட்டுடைய முதல்வராகலாம், பிரதமராகலாம். வாக்களிக்கின்ற மக்கள் வாக்களிக்கின்ற பொழுது ஜாதி பார்ப்பதில்லை, மதத்தை பார்ப்பதில்லை. இவர்கள் வேண்டும் என்று சொன்னால் மதம் பெறுகிறது, ஜாதி பெறுகிறது என்று சொல்வார்கள். அந்த தலைவன் என்ன ஜாதி என்ன மதம் என்று வாக்காளர் பெருமக்கள் சிந்திப்பதே இல்லை. தான் அந்த தலைவனை ஏற்றுக்கொண்டால் அந்த தலைவனுக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாக்களித்து புரட்சித் தலைவர் மறைகின்ற வரையில் முதலமைச்சராக இருந்தார். 1.5 கோடி அதிமுக தொண்டர்களின் ஆதரவோடுதான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராகி இருக்கிறார் என துணை பொதுச் செயலாளர் பேசியதை தற்போது நாம் பார்த்தோம். தொடர்ந்து இது குறித்த முழு பதிவை பின்னர் பார்க்கலாம்.